ஓகே, ஹலோ கைஸ். என்ன பார்க்க போறோம்னா ஒன்றும் இல்லை. லாஸ்ட் வீக் இந்த வண்டிக்கு என்ன வண்டின்னு சும்மா கெஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு 30 செகண்ட்ஸ் டைம். இந்த அவுட்லுக் வச்சு கெஸ் பண்ணுங்க. 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் எப்படியும் ரிவீல் பண்ணுறோம். மேபி தம்ப்நெயிலே கூட நான் போட்டாலும் போட்டுருவேன். ஸோ என்னன்னா, லாஸ்ட் வீக் ஜென்ரல் சர்வீஸ் நானே பண்ணியிருந்தேன். இந்த வண்டி வந்து ஒரு 10 இயர்ஸ் ஓல்டு வண்டி. ஓகேவா? ஸோ என்னென்ன பண்ணேன்னா, ஸ்பார்க் பிளக், ஏர் ஃபில்டர், ஆயில், அப்புறம் ஏர் ஃபில்டர் இதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணியிருந்தேன். த்ராட்டில் பாடி க்ளீன் பண்ணியிருந்தேன். த்ராட்டில் பாடி க்ளீன் பண்ணுறப்ப தான் ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணேன். ஏர் ஃபில்டர் பாக்ஸில் மைல்டாக கிராக் விட்டுருக்கு. கூடவே எல்லாத்தையும் மாற்றிட்டேன். பேசிக்கான திங்ஸ் மட்டும் இருக்குது. ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, அகெயின் பைக்கை ஃபுல்லாக ஸ்ட்ரிப் அவுட் பண்ணி ஏர் ஃபில்டர் பாக்ஸை ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு தேவையான பொருள் நம்ம இதே டைரக்ஷனில் தான் பிளேஸ் பண்ணணும். ஸோ இந்த பாக்ஸோட இந்த ஏரியா பீன் போட்டிருக்குல, இந்த ஏரியாவை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ we have a crack here, same B. ஸோ இப்படி இதை தான் இங்கேருந்து ஃபுல்லாக நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ செய்ய தேவையான பொருட்கள் அப்படின்ற மாதிரி என்னென்ன பண்ணணும்னு நம்ம சொல்லிடுறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து 2 சைட் ஃபேரிங், 1 and 2, 2 சைட் ஃபேரிங், டேங்க், அப்புறம் இன்னர் டேங்க். ஸோ 4த்தையும் கழட்டுறோம். சீட்டை கழட்டுறோம், ரியர் சீட்டை கழட்டுறோம், இந்த சீட்டுக்கான லாக்கை கழட்டுறோம். லாக்கை கழட்டின அப்புறம் உங்களுக்கு ஒரு ட்ரே இருக்கும், டூல் கிட் வைக்கிற ட்ரே. அந்த ட்ரேவையும் கழட்டுறோம். அந்த ட்ரேவை கழட்டின அப்புறம் இந்த ஓஸ்லேருந்து இந்த ஏரியா வரைக்கும் ஃப்ரீ ஆகிடும். அண்ட் தென் இந்த இடத்துல, அதாவது அங்கே இந்த ரிங் ஒன்று இருக்குல்ல, அந்த சைடு காட்டுறேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரூ இதை லூஸ் பண்ணிட்டோம்னா கழட்டி எடுத்துடலாம். ஒரு முக்கியமான திங் சொல்கிறேன். நீங்கள் ஜென்ரலாக ஒர்க் பண்ணுற வரைக்கும் சரி, அன்லெஸ் நீங்கள் வந்து ஒரு சென்சார் கூட போய் டீல் பண்ணும் போது ஆல்வேஸ் டிஸ்கனெக்ட் பேட்டரி. எப்போவுமே பேட்டரியை டிஸ்கனெக்ட் பண்ணிடுங்க. நீங்கள் எந்த ஒரு சென்சார் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணும் போதும், இப்போ நான் டேங்கை ரிமூவ் பண்ணுறேன்னா இங்கே இருக்க இசிஎம்மோட சாக்கெட்டை ரிமூவ் பண்ணி ஆகணும். ஸோ எப்போவுமே சென்சார் ரிலேட்டடாக எந்த ஒர்க் பண்ணுறீங்கனாலும் ஃபர்ஸ்ட் பேட்டரியை டிஸ்கனெக்ட் பண்ணிவிடுங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். எரர் கோட் வந்துச்சுன்னா நீங்கள் அதுக்காக போய் அலையணும். இல்லை பவர் சப்ளை எதாவது அன்இவனாக வரப்போ ராங் ரீடிங் வந்துருச்சு அப்படின்னா சென்சார் மால் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ பிஃபோர் டிஸ்கனெக்டிங் எனி சென்சார்ஸ் ஆர் எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் திங்கை நீங்கள் டிஸ்கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் பேட்டரியை டிஸ்கனெக்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, சின்ன ஒரு சிக்கல் ஆகிடுச்சு. எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தோடனே வீடியோ ஸ்டாப் ஆகிட்டுருக்கு. ஏர் ஃபில்டர் பாக்ஸ் திரும்ப மாட்டியாச்சு. இதில் உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் என்னென்னா, இது உள்ள புது ஏர் ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல விஷயம். பட் நானே புதுசு தான் மாற்றி ஃப்ரெஷ்ஷாக வச்சுருந்தேன். இது உள்ள ஒரு ஃப்ரெஷ் ஃபில்டர் இருக்குது. வெறும் 5 டேஸ் தான், 5 டேஸ் கூட ஃபுல்லாக ரன் ஆகலை.
அண்ட் ஸ்பேர் பார்ட்ஸ் நீங்கள் என்ன தான் இயர் சொல்லி எப்படி வாங்கினாலும் கண்டிப்பாக இவங்க சொதப்புறாங்கன்றது தெரிஞ்சிருச்சு. நீங்கள் எக்ஸாக்டாக பார்ட் நம்பர் தான் சொல்லி வாங்கணும் போல இருக்குது. ஸோ என்ன இஷ்யூனா, இதில் வந்து ரெண்டுத்தோட ஓஸ் டைரக்ஷன் இப்படி பேரலாக இருக்குது. பட் இந்த பாக்ஸில் ஒன்று இந்த டைரக்ஷன்லேயும் ஒன்று இந்த டைரக்ஷன்லேயும் இருக்குது. ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது, இது பேர் ப்ரீத்தர் ஓஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரீத்தர் ஓஸ் என்ன பண்ணுன்னா, சில டைம் நீங்கள் வீலி பண்ணுறப்போ சடனாக லான்ச் பண்ணுறப்போ இன்ஜின் ஆயில் வந்து ஏர் ஃபில்டர் பாக்ஸ்க்கு ரிவர்ஸில் ஏறி வரும். அந்த ரிவர்ஸில் ஏறி வர ஆயிலை ட்ரைன் பண்ணி கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு தான் இந்த ஆயில், அந்த ஆயிலை கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு தான் இந்த ப்ரீத்தர் ஓஸ். ஸோ இந்த ப்ரீத்தர் ஓஸ் வந்து இதில் மோல்டிங் டைப்பில் இருக்குது. இதில் நம்ம ஓஸ் பின் பண்ணி கிளாம்ப் பண்ணி மாட்டுற மாதிரி இருக்குது. ஸோ இதை நான் தனியாக வாங்கணும். இது லேட்டஸ்ட் பாக்ஸு, இது ரொம்ப பேசிக்கான பழைய மாடல் பாக்ஸு, இவ்வளோ தாங்க வித்தியாசம். இது ஃபர்ஸ்ட் வந்த பேசிக் இதுலேயே போட்டிருக்கு பாருங்கள், ஆகஸ்ட் 2015ன்னு சொல்லிட்டு. இது இப்போது லேட்டஸ்ட்டாக வந்ததுன்றதுனால இந்த ப்ராப்ளம் இருக்குது. இதில் தெரியுமான்னு தெரியல, இதோ இருக்கான் பாருங்கள், ஓசோன் லேயரில் ஓட்டை விழுந்தா மாதிரி ஒருத்தன். நல்லா ஹீட்டில் இருக்கிறப்போ இவர் தான் அந்த ஓட்டையை போட்டு விட்ருக்காரு. இது வாட்டர் அவுட்லெட் ஓஸு, இது அவங்களே டிசைன் பண்ணி போட்டது. ஆனால் இவன் இருக்கிறான் பாரு, ஆட்டோ மாதிரி சவுண்டு வருது. சிம்பு சொல்கிற மாதிரி ஒரு பிரச்சனை போனால் இன்னொரு பிரச்சனை, இன்னொரு பிரச்சனை போனால் இன்னொரு பிரச்சனை.